Hello everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆன்சர் பிரசன்டேஷன். தட் இஸ் பர்టిక్యులரா தியரி பேப்பர்ஸ் ஆன்சர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். சிஎம்ஏ எக்ஸாம்ல இன்டர்ல முக்கியமா 3 தியரி பேப்பர் இருக்கு. பேப்பர் 5 குரூப் 1ல பேப்பர் 5 லா அண்ட் குரூப் 2ல பேப்பர் 9ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், பேப்பர் 10ல ஆடிட்டிங். ஸோ இதை தவிர ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக இருக்கிற காஸ்ட் அக்கௌண்டிங் அல்லது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அல்லது டேக்ஸு இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறப்ப அதுலேயும் சின்ன சின்னதாக தியரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பட் பர்டிகுலராக இது தியரி சப்ஜெக்டாகவே இருக்கக்கூடிய இந்த 3 எடுத்துகிட்டு இதில் சஜஸ்டட் ஆன்சரில், தட் இஸ் சஜஸ்டட் ஆன்சர் ஃபார் டிசம்பர் 2024 எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு பாயிண்ட்டு எக்ஸாமினர் சஜஷன்ஸும் இங்கே பார்க்க போகிறோம். எக்ஸாமினர் சஜஷன்னா என்ன, டிசம்பர் 2024 எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணின எக்ஸாமினர்ஸ் என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி எக்ஸாமில் பண்ணணும், ஸோ அவங்களுடைய மார்க் இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் பண்ணணும் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ் ஆர் ஹை மார்க்ஸ் இன் தியரி பேப்பர்ஸ், ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜென்ரலாக ஒரு வியூ இருக்கும், அதாவது தியரி பேப்பர்னாலே மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னும், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸோ அல்லது காஸ்டிங்கோ இதில் ஏதாவது தியரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணினா மார்க் கம்மியாக வரும், அதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்குது. பட் சில சமயத்தில் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்ஸாம் 3 ஹவர்ஸ் முடிய போகுது, அந்த நேரத்தில் ஒரு சம் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப தியரியில் மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் எப்போவுமே கான்செப்டை நல்லாவே படிக்கணும். ஈவன் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோ எதுவாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வைஸாக இருந்தால் கூட நம்ம கான்செப்டை நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தியரி பேப்பரில் லாஸ்ட் மினிட்ல, அதாவது லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின் சில சமயத்தில் சின்ன சின்னதாக 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸுங்கிற மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தியரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. பாயிண்ட் எனி ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன், ஏதாவது ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக அட்டன் பண்ணி ஷியோராக ஒரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ நம்ம அங்கே வாங்கிட முடியும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்டிகுலராக தியரி பேப்பர்ஸ், லா பேப்பர், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங், இந்த 3லையும் சஜஸ்டட் ஆன்சர் டிசம்பர் 2024 ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க, அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணினா நமக்கு மார்க் கூட கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேப்பர் 5 பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ், இது தியரி பேப்பர் இல்லையா. இதில் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சஜஸ்டட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாமினர்ஸுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத சம்மரியாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அதாவது பேப்பர் கரெக்ஷன் பண்ணின எக்ஸாமினர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் கொடுத்துருக்காங்க. சஜஷன்ஸ் ரிகார்டிங் ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் இம்ப்ரூவ் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் பர்டிகுலராக பேப்பர் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்டேட்டடாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன வந்திருக்கோ அதை அப்டேட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று ஜென்ரல் ஆன்சர் அங்கே இருக்கக்கூடாது, பாயிண்ட் வைஸ் ஆன்சர் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த லா அண்ட் ஆக்ட் இது தேவை, இதுதான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் ஆர் லா, பர்டிகுலராக இந்த செக்ஷனில் இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சில சமயத்தில் செக்ஷன் நமக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்காது, செக்ஷன் நம்பர் நமக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைன்னா அதை தப்பாக எழுதிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆக்ட், அந்த ஆக்ட் என்ன ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்டா, அந்த ஆக்டோடைய ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் மட்டும் நீங்கள் போட்டுட்டு ப்ரொவிஷன்ஸை கரெக்டாக எழுதிடலாம். பட் செக்ஷன் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மட்டும் செக்ஷனை கரெக்டாக எழுதுங்க, தப்பாக செக்ஷன் எழுதிட்டு கரெக்டாக ப்ரொவிஷன் எழுதினீங்கன்னா மார்க் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பாயிண்ட் வைஸ் ஆன்சர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஆன்சர் இருக்கக்கூடாது, அதாவது ஆக்டுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன் சொல்லாமல் ஜென்ரலாக ஆன்சர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஷுட் ரீட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த வேரியஸ் ஆக்ட் இன் தட் ஒரிஜினல் லீகல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் லீகல் லாங்குவேஜில் அதை ஸ்டூடெண்ட் ப்ரொவிஷன்ஸை படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீகல் லாங்குவேஜ்னா என்ன, இதுதான் கீ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லாலாம் படிக்கிறப்ப கீ டேர்ம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் கிராமர் மிஸ்டேக் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். கிராமர் மிஸ்டேக்குங்கிறது பெரிய இஷ்யூ கிடையாது. பட் கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட அங்கே உங்களுடைய ஆன்சரில் கரெக்டான ப்ரொவிஷனை நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு.
ஸோ பட் அதுக்கான லீகல் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்ப அந்த கீ டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம சஜஸ்டட் ஆன்சர் வச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். December 2024 கொஸ்டினில் லா பேப்பரில் செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2A வாட் ஆர் த டிஃபரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு கேட்டிருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க சஜஸ்டட் ஆன்சரில். முதல்ல கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கான கீ டேர்ம்ஸ் என்னென்னு இருக்கணும். பேப்பர்லெஸ் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்டுங்கிறப்ப எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும். அங்கே பேப்பரே இருக்காது. அப்போ பேப்பர்லெஸ் கான்ட்ராக்ட் ஆர் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இப்போ இதெல்லாம் கீ டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் படிக்கும்போதே இந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், இதெல்லாம் கீ வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். இப்போ நம்ம சாம்பிளுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்க்கலாம். இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி சேஞ்சஸ்னால, லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ்னால கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் தேவையாக இருக்குது. கான்ட்ராக்ட்டுங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேரால சின்னதாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்கணும். கான்ட்ராக்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே கான்ட்ராக்ட்டுக்கும் தேவை தான். இப்போ ஒரு ஆஃபர் இருக்கணும், ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஆஃபர், அக்செப்டன்ஸ் இதெல்லாம் கீ டேர்ம்ஸ், கீ வேர்ட்ஸ். அங்கே லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும், இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன் இருக்கணும். பார்ட்டிஸ் மஸ்ட் பி கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுற தகுதி அவங்களுக்கு இருக்கணும். அங்கே கன்சென்ட் ஃப்ரீ அண்ட் ஜெனின் கன்சென்ட்டாக இருக்கணும். ஆப்ஜெக்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் லாஃபுல்லாக இருக்கணும். அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கணும். தேர் மஸ்ட் பி சர்டன்டி அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சச் எ கான்ட்ராக்ட். ஸோ இப்போ இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ். கான்ட்ராக்டில் இருக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன. ஆஃபர், அக்செப்டன்ஸ், லாஃபுல் கன்சிடரேஷன், கம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட்னு இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா இதுக்கான ரெலவெண்ட் ஆக்ட் என்ன சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இது கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக எல்லா ப்ரொவிஷன்ஸும் அதில் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 ரெகுலேட் சச் கான்ட்ராக்ட். அப்போ அந்த கான்ட்ராக்ட்னால என்னென்ன அட்வான்டேஜஸ், ஸ்பீடு, அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி, அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இதில் நம்ம சொல்லணும். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 மார்க்குங்கிறப்ப முதல்ல கான்ட்ராக்ட் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அது எந்த ஆக்டில் அது கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த பாயிண்ட் எல்லாம் இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப ஒரே பேராவா அப்படியே மொத்தமாக எழுதாமல் சின்ன சின்ன பேராவா ஒவ்வொரு பேராலையும் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக லைன் பை லைனாக புல்லட் போட்டு, அல்லது இந்த மாதிரி 1 2 3 போடலாம், அல்லது புல்லட் வைஸ் போடலாம். அது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது தான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் மார்க்கும் உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் ஒரு பேராவாக எழுதுகிறப்ப எந்த பாயிண்ட் எந்த இடத்துல எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமினருக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுறப்ப அது ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். உங்களுடைய ஆன்சர் இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட்டுங்கிறது அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அதை க்ரியேட் பண்ணும். அதனால் நீங்கள் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப ஒரு சின்ன சின்ன பேராவா அதில் சைடு ஹெட்டிங் கொடுத்துட்டு, இப்போ இது இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இது ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும்னு 1 by 1 பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போடுங்க. இந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அதில் கீ டேர்ம்ஸை அண்டர்லைன் பண்ணிடுங்க. இப்போ கான்ட்ராக்ட்னா பேப்பர்லெஸ் கான்ட்ராக்ட், எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும். அப்புறம் ஆஃபர் இருக்கு. அந்த இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப முக்கியமானது ஆஃபர், அக்செப்டன்ஸ், லாஃபுல் கன்சிடரேஷன். கீ டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுகிற பென்லேயே அதே பேனாவால் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டா போதும். இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். லால ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8ல் 2 கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரும். இதில் கேஸ் ஸ்டடி கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேஸ் ஸ்டடியில் கேட்டிருக்காங்க. ஒரு பர்சன் செக் எழுதி கொடுக்குறாங்க. யாருக்கு செக் எழுதி கொடுத்தாங்களோ எக்ஸு ஒய்க்கு செக் எழுதி கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒய் அந்த செக்கை தொலைச்சிட்டாரு. வேற யாரோ வழியில் அதை பார்த்து எடுத்துட்டு இசட்டுங்கிற ஒருத்தருக்கு அதை என்டார்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இசட்டுங்கிறவர் அந்த செக்கை என்கேஷ் பண்ணி அமௌண்ட் எடுத்துட்டார். பேங்க்கும் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டார் அதே நாளில். ஆனால் ஒய் அந்த செக்கு தொலைஞ்சதை பேங்க்குக்கு 3 நாள் கழித்து தான் இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பேங்க்குடைய லயபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கேஸ் ஸ்டடி கொஸ்டின் அப்படிங்கிறப்ப ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப 3 ஹெட்டிங்காக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஹெட்டிங் வைஸாக போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற கிவன் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த கேஸ் ஸ்டடியை அப்படியே ஒரு ஷார்ட்டாக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபேக்ட், கிவன் ஃபேக்ட்ஸை. அடுத்தது ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் அல்லது அனலைசிஸ்னு சொல்லலாம். ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், எந்த ஆக்டில் இந்த ஃபேக்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன்.
கன்க்ளூஷன் அப்படின்னு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாகவும் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவிஷன்ஸ், ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, செகண்ட் ஒன் அனலைசிஸ் ஆஃப் த கிவன் ஃபேக்ட் வித் திஸ் ப்ரொவிஷன் அனலைசிஸ், அண்ட் தேர்ட் ஒன் கன்க்ளூஷன் அப்படின்னு 3 ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஆன்சரை ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடிக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 85 இருக்குது. செக் பேயபிள் டு ஆர்டர். ஸோ இந்த கொஸ்டினில் பேயபிள் டு ஆர்டர் டு ஒய் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ செக் பேயபிள் டு ஆர்டர் பண்ணுறப்ப இந்த ட்ராயி இஸ் டிஸ்சார்ஜ்டு பை பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். இது கீ டேர்ம். ட்ராயி பேங்க் எப்போ அவங்களோட லைபிலிட்டிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆவாங்க, வென் த பேமெண்ட் இஸ் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு அதோட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் செக்ஷன் 85 இதுக்கு ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் செக்ஷன் நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா விட்டுறலாம். as per the relevant provisions of நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினா போதும். ஒருவேளை செக்ஷன் நம்பர் கரெக்டாக தெரியும், ஷியோராக தெரியும்னா நீங்கள் செக்ஷன் நம்பரும் கோட் பண்ணலாம். இப்போ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இந்த ஃபேக்ட் அடுத்தது சொல்கிறாங்க. எக்ஸு செக்கை ட்ரா பண்ணுறாரு, பேயபிள் டு ஒய்ஆர் ஆர்டர், அந்த செக்கு லாஸ் ஆனது அந்த பாயிண்ட் எல்லாம் அதில் சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் சொல்கிறாங்க. அப்போ மேலே சொன்ன இந்த ப்ரொவிஷனை கோட் பண்ணி இந்த கேஸில் ட்ராயி பேங்கர் இஸ் டிஸ்சார்ஜ்டு, பேமெண்ட் அகெயின்ஸ்ட் த செக் பேயபிள் டு ஆர்டர் வென் த பேமெண்ட் இஸ் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். பேயபிள் டு ஆர்டர் செக்கு அது when it is purported to be endorsed by or on behalf of the payee. பேயியோ அல்லது பேயி சார்பிலையோ யாரோ என்டார்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ட்ராயி பேங்க் அதை பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பேங்க் இஸ் ப்ரொடெக்டட் அண்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி டாபிக் இல்லையா. இதில் 2 சஜஸ்டட் ஆன்சர்லேருந்து 2 கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். டிசம்பர் 24 கொஸ்டினில் கொஸ்டின் 6A ஆப்ஜெக்டிவ்ஸ் ஷுட் பொசஸ் சர்டன் டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆப்ஜெக்டிவ் எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதில் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் முக்கியமாக இருக்கணும். இதை பேஸ் பண்ணி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 7 மார்க் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கணும்? 7 மார்க்னா ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதணுமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி சில கொஸ்டினில் ஒரு 1/4 பக்கத்துக்கு ஒரு 4 லைன் கூட ஆன்சராக இருக்கலாம். இருந்தாலும் அது கரெக்டாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஜெக்டிவ் ஷுட் பொசஸ் த சர்டன் டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை ஹெட்டிங்காக கொடுத்துக்கோங்க. டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ், எஃபெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஹெட்டிங் எல்லாமே கரெக்டாக போடணும். ஹெட்டிங் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்குள்ள அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் பட் கீ வேர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கீ வேர்ட்ஸை உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் ஃபர்தராக அதை டெவலப் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக இஷ்யூ எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் ஓரளவுக்கு அர்த்தம் புரிகிற மாதிரி நீங்கள் எழுதினா போதும். ரொம்ப அக்யூரேட்டாக கிராமர் கரெக்டாக இருக்கணும்லாம் கிடையாது. இப்போ ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுறப்ப கம்பெனி எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். டு ஸ்பெசிஃபை வாட் த கம்பெனி வாண்ட்ஸ் டு அச்சீவ். ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டிவ்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். டு தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு அச்சீவ் தம். அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை யார் அச்சீவ் பண்ணணுமோ அவங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கணும். அது இல்லையா, அந்த பாயிண்ட்டும் அடுத்தது சொல்லணும். ஸோ டு அவாய்ட் ஆம்பிகிவிட்டி, அது குழப்பமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இதில் ஃபர்தராக நம்ம சொல்கிறோம். மெஷரபிள் ஆப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ப்ரிசைஸாக கரெக்டாக மெஷரபிளாக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தெர் ஹேஸ் டு பி a ஸ்டாண்டர்ட் அகெயின்ஸ்ட் விச் தே கேன் ஜட்ஜ் their பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸை அதோட அதோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அது மெஷரபிளாக இருக்கணும். அதனால் எப்போவுமே ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறப்ப அதை குவான்டிஃபை பண்ணி இவ்வளவுன்னு அளவிட்டு சொல்கிறது அது பெட்டராக இருக்கும். ரேதர் தென் குவாலிஃபையிங் தம். அதை குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸில் சொல்கிறத விட குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸில் சொல்கிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கீ டேர்ம்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இதை அப்படியே டெவலப் பண்ணி நீங்கள் எழுதலாம். அடுத்தது அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் மஸ்ட் பி சேலஞ்சிங் பட் ரியலிஸ்டிக் ஆர் அட்டைனபிள். அந்த ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம அட்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சேலஞ்சிங்காக இருக்கலாம், மஸ்ட் பி சேலஞ்சிங் பட் ரியலிஸ்டிக் ஆர் அட்டைனபிள். அடுத்து இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸில் ரெலவெண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஹெட்டிங்காக கொடுத்துட்டு
அந்த ஆப்ஜெக்டிவ்ஸுங்கிறது அந்த ஆர்கனைசேஷனுடைய ஓவரால் விஷன் அண்ட் மிஷனோட லிங்க்டாக இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது டைம் பவுண்ட். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஷுட் ஸ்பெசிஃபை அ டைம் பீரியட். ஸோ ஆப்ஜெக்டிவ் எப்போக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்கே ஒரு கேரக்டரிஸ்டிக்காக சொல்கிறோம், டைம் பவுண்ட். அப்போ இங்கே அவங்க கேட்டிருக்கிறது வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எஃபெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்னே கேட்டிருக்காங்க. அப்போ இது ஹெட்டிங் 6 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இந்த 6 பாயிண்ட்டும் ஹெட்டிங் கொடுத்துட்டு, ஹெட்டிங் மட்டும் கொடுத்தா பத்தாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட், அதாவது இந்த ஹெட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி உள்ளுக்குள்ளே கீ டேர்ம்ஸோட இந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். எஸ்எம்ல இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 7A ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை அண்ட் அனலைஸ் 5 மெயின் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபார்மல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 5 ஸ்டெப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 5 ஸ்டெப்பையும் என்னென்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். இதுக்கு 7 மார்க்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 ஸ்டெப்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ். இதில் அந்த 5 ஸ்டெப்பும் ஹெட்டிங் முதல்ல கொடுக்கணும். அந்த ஹெட்டிங்குள்ளே பாயிண்ட் வைஸாக இப்படி பேராவாக கொடுக்குறத விட இது ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நீங்கள் 1 by 1 பாயிண்ட் 1 2 3 அப்படிங்கிறத ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். செலக்ட் த கார்பரேட் மிஷன் அண்ட் மேஜர் கார்பரேட் கோல்ஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ்னால் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன? ஆர்கனைசேஷனுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? 4 மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஹெட்டிங்க்கு கீழே கார்பரேட் மிஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அடுத்த பாயிண்ட்டு செகண்ட் ஸ்டெப் இதில் என்ன? அனலைஸ் த ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். எதுக்காக இது பண்ணுறோம்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது ஹெட்டிங்காக கொடுக்குறோம். ஆர்கனைசேஷனுடைய எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப 3 இன்டர் ரிலேட்டட் என்விரான்மெண்ட்ஸ் என்னென்னலாம் எக்ஸாமின் பண்ணணும். இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட், அடுத்தது நேஷனல் என்விரான்மெண்ட், அடுத்தது மேக்ரோ என்விரான்மெண்ட்னு சொல்லி இந்த பாயிண்ட் எல்லாமே இதில் நம்ம ஆன்சரில் ப்ரெசென்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு ஆர்கனைசேஷனுடைய இன்டர்னல் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது. அடுத்த தேர்ட் ஸ்டேஜ், தட் இஸ் தேர்ட் ஸ்டெப்பு அனலைஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்னல் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட். இது எதுக்காக பண்ணுறோம்? ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸை செலக்ட் பண்ணுறோம். ஸோ மேனேஜர்ஸ் செலக்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து இது ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணுறது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் 1 by 1 லைன் பை லைன் கொடுங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இது 5 பாயிண்ட் தான் மொத்தமே 7 மார்க்குக்கு. பட் இந்த 5 ஸ்டெப்பு மட்டும் நம்ம எழுதினா பத்தாது. இந்த 5 ஸ்டெப்பையும் உள்ளுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு 7 மார்க்ஸ். அலாங் வித் கீ டேர்ம்ஸ் நம்ம கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணோம்னா 7 மார்க்ஸ். மேக்ஸிமம் 7 கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம கரெக்டாக எழுதினோம்னா எப்படியும் 6 மார்க்ஸுக்கு மேலேயே கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு மார்க் ஃபுல்லாகவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய இடத்துல தியரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீ டேர்ம்ஸோட ஆன்சர் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் மார்க்ஸுமே கிடச்சிருக்கு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா தியரி சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் காப்பி வச்சு நம்ம இதிலே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீ டேர்ம்ஸோடு இருக்கிறப்ப சில கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. நெக்ஸ்ட் பேப்பர் 10 ஆடிட்டிங். இதில் ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினர் சம்மரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் ஆன்சர்ஸ் எல்லாமே பாயிண்ட் வைஸாக அப்ராப்ரியேட் செக்ஷன் ஆஃப் த ஆக்ட் அதை ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதணும். ஜென்ரலாக ஆன்சர் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. லாலையும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாம். ஆடிட்டிங்கில் டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 7Aல ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் ஆடிட் சர்டிஃபிகேட்டுக்குள்ள டிஃபரன்சஸை கேட்டிருக்காங்க. 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சஜஸ்டட் ஆன்சரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சஜஸ்டட் ஆன்சரில் ஆடிட் சர்டிஃபிகேட் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை டேப்லெட் காலமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக அதாவது எந்த பாயிண்ட்டில் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காலம்னும், ஆடிட்டர் ரிப்போர்ட் அண்ட் ஆடிட்டர் சர்டிஃபிகேட்னு அதுக்கு 2 காலம் தனித்தனியாக போட்டுக்கிறோம். இப்போ ஹெட்டிங் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் ஆன்சர் டெவலப் பண்ணிட முடியும். ஒரு தடவை நல்லா படிச்சுட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எந்தெந்த பேசிஸில் அந்த டிஃப்ரென்சஸை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாமில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதை வச்சு ஆன்சரை நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணிடலாம்.
இப்போ நேச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா ஆடிட் ரிப்போர்ட்டுடைய நேச்சர் என்ன, ஆடிட்டருடைய ஒப்பீனியனை எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு, அவ்வளவுதான். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஆடிட்டருடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறார். பட் ஆடிட்டர் சர்டிஃபிகேட்னா என்ன, அங்கே கரெக்ட்னஸை கன்ஃபர்மேஷன் பண்ணுறார், கன்ஃபர்மேஷன் ஆஃப் கரெக்ட்னஸ் அண்ட் அக்யூரசி அபவுட் சம் மேட்டர்ஸ். அப்போ இது எல்லாமே கீ டேர்ம்னு சொல்கிறது, இந்த கீ வேர்ட் அப்படின்னு. எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் எதை பற்றி, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி, அது ஆடிட் ரிப்போர்ட். பட் ஆடிட் சர்டிஃபிகேட்னா என்ன ஆன்சர் இருக்கணுங்க, கன்ஃபர்மேஷன் ஆஃப் கரெக்ட்னஸ் அண்ட் அக்யூரசி எதை பற்றி, சில மேட்டர்ஸ் எதுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்குறாரோ அது ரிலேட்டடாக. ஆடிட் ரிப்போர்ட் இதோடைய பேசிஸ் என்ன, ரிப்போர்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட், அசம்ஷன், எஸ்டிமேஷன் எல்லாமே சேர்ந்துருக்கும். பட் சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்படி கிடையாது, ஆக்சுவல் ஃபிகர்ஸ் அண்ட் ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். அதே மாதிரி ஸ்கோப், இது ஸ்கோப் வைடாக இருக்கும், இது லிமிட்டடாக இருக்கும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸு. ஸோ இதில் ஃபர்தராக அட்வைஸு அண்ட் கேரண்டி, டைம் ஆஃப் இஷ்யூ, லைபிலிட்டி ஆஃப் ஆடிட்டர்னு இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது. மொத்தம் இது 7 மார்க். பட் இங்கே அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்ஸ்க்கு இங்கே டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு கூடுதலாகவே பாயிண்ட் இப்போ புக்கில் நம்ம பார்க்குறப்ப நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 10-11 பாயிண்ட் இருக்குது. 7 மார்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக 7 பாயிண்ட் மட்டும் எழுதணும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஒரு 8 or 9 எழுதுங்க. மேபி 1 or 2 பாயிண்ட்ஸ் உங்களுடைய இதில் ஏதாவது கரெக்டாக இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த 7 மார்க்ஸும் கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆடிட்டருடைய லயபிலிட்டி, ரிப்போர்ட்டுங்கிறப்ப அவர் ஒப்பீனியன் தான் கொடுக்குறாரு. பட் சர்டிஃபிகேட்டுங்கிறப்ப அக்யூரசி கரெக்டாக இருக்குங்கிறத கொடுக்குறாரு. ஸோ அதை பொறுத்தவடைய லயபிலிட்டி இங்கே எப்படி இருக்கும்னு சொல்லணும். எந்த சமயத்தில் ரிப்போர்ட்டை இஷ்யூ பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்டை இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் எதை பற்றியும் ஒரு கேரண்டி கொடுக்கல அக்யூரேட்டாக இருக்குன்னா, பட் சர்டிஃபிகேட்டில் கொடுக்குறாரு. ஸோ ரிப்போர்ட்டில் ஆடிட்டர் வந்து ஃபர்தராக ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் கம்பெனிக்கு, பட் சர்டிஃபிகேட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் நல்லா பார்த்துட்டு இதை வச்ச ஆன்சரை நீங்கள் டெவலப் பண்ணணும். பட் அலாங் வித் கீ டேர்ம்ஸ், அந்த கீ டேர்ம்ஸையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 8Bல டிஸ்கஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரெகார்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறதை பற்றின ப்ரொவிஷன்ஸை ஆன்சராக 7 மார்க்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு சஜஸ்டட் ஆன்சரில் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர். ஸோ அது என்ன கம்பெனி அதை பொறுத்து இது ரெண்டாக பிரிக்கிறாங்க மெயின் ஆன்சரில். அதர் தேன் அ கவர்மெண்ட் கம்பெனி, இன் கேஸ் ஆஃப் அ கம்பெனி அதர் தேன் அ கவர்மெண்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணுறதா இருந்தால் ப்ரொவிஷன். இந்த 2 ஹெட்டிங்கில் கொடுக்கணும். செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா இந்த செக்ஷனையும் பக்கத்தில் கோட் பண்ணுங்கள். செக்ஷன் ஒருவேளை கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னென்னு கரெக்டாக ஞாபகம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பட் எழுதுகிறப்ப as per the relevant provisions of Companies Act அப்படி 2013 அப்படிங்கிற டேர்மை போட்டுட்டு நீங்கள் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் ஒரு கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனியை தவிர மற்ற கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் யார் அப்பாயின்ட் பண்ணணும், பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும், வித்தின் 30 days. எதுலேருந்து 30 days, வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டு ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக எழுதிட்டு அதை அண்டர்லைனும் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபுல் மார்க்கும் கிடைக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஒருவேளை போர்டு அப்பாயிண்ட் பண்ண விட்டுட்டாங்கன்னா மெம்பர்ஸ் அதை அப்பாயிண்ட் பண்ணணும். மெம்பர்ஸ் எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும், வித்தின் 90 days அட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். இப்போ இந்த ஆடிட்டர் எப்போ வரைக்கும் ஆஃபீஸை ஹோல்டு பண்ணலாம், டில் த கன்க்ளூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட்டு கவர்மெண்ட் கம்பெனியை தவிர மற்ற கம்பெனிஸ்க்கு. கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கான ப்ரொவிஷன் அடுத்தது சொல்கிறோம். இதில் கவர்மெண்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஷார்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை கவர்மெண்ட், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் கவர்மெண்ட் கம்பெனினா என்னங்கிறது சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த கவர்மெண்ட் கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது சிஏஜி. தட் இஸ் சிஏஜினா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும், வித்தின் 60 days. எப்போலேருந்து, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து 60 நாளைக்குள்ளே. ஒருவேளை சிஏஜி ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணல அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளேனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான டைம் லிமிட் வித்தின் நெக்ஸ்ட் 30 days. ஒருவேளை போர்டும் அப்பாயிண்ட் பண்ணல அடுத்த 30 நாள்லனா மெம்பர்ஸ் அதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கில். அது வித்தின் 60 days அட் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். இந்த ஆடிட்டரும் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பார் அப்படிங்கிற பாயிண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இது 7 பாயிண்ட் இங்கே வருது கரெக்டாக. பட் இதுக்கான 7 பாயிண்ட்டுன்னு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இங்கே கணக்கு கிடையாது. நம்ம ப்ரொவிஷன் கரெக்டாக சொல்லியிருக்கணும். ஹெட்டிங் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கணும். கவர்மெண்ட் கம்பெனிக்கு அதர் தன் கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆடிட்டர் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ். இந்த வீடியோவில் தியரி சப்ஜெக்ட்டுக்கு ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு இன்ஸ்டிடியூட் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
படிக்கும்போது ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல் சிலபஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்.